ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர்க்கோளம் அந்த லெசன். சரிங்களா? இதில் ஒரு காலச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? முத்துக்கள்லாம் வெண்மை நிறத்தில் தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உலகத்தில் நீல நிற முத்து அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய நீர்ப்பரப்பு தானே அதிகமாக இருக்குது. அதனால் பூமியை என்ன சொல்லுவாங்கன்னா விண்வெளியில் ஒரு நீலமுத்து அப்படின்னு சொல்லி வர்ணித்து சொல்லுவாங்க. அதனால தான் நீலமுத்து எதுனா நம்ம பூமி தான். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டேஸ் என்பது பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும். என்னது அப்படின்னா நீர்க்கோளம். அடுத்து நீரின் திடநிலை பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கன்னா நீரின் 3 நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி, நீர், நீராவி. நெக்ஸ்ட் ஒன், பூமியின் மேற்பரப்பில் இல்லாத நீர்நிலை எது? நிலத்தடி நீர். பூமியின் மேற்பரப்பில் இருக்காது, அது பூமிக்குள்ளே தான் இருக்கும். நன்னீர் அல்லாத நீர்நிலை எது அப்படின்னா கடல் தான். கடல் எல்லாமே உப்பு நீர், நமக்கு தெரியுமா? அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை படிச்சுக்கோங்க, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கலாமா? நீர் சுழற்சியின் நிலைகளுள் முதல் நிலை எது அப்படின்னா ஆவியாதல். அடுத்து வானத்திலிருந்து நீரானது எவ்வாறு நிலப்பகுதியை வந்தடைகிறது அப்படின்னா மழையாக தானேப்பா வருது வானத்தில் இருக்கக்கூடிய நீரானது. அடுத்து நன்னீர் சேமிக்கப்படும் இடங்கள் எவை அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள், கிணறுகள், இதெல்லாமே நல்ல தண்ணி தான் இருக்கும், நன்னீர் தான் இருக்கும். அடுத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் நீர் நன்னீர். அடுத்து பூமியில் இருந்து நீர் ஆவியாக விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்குன்னு பாருங்க. பூமியிலிருந்து நீர் ஆவியாக விட்டால் மேகங்கள் உருவாகி இருக்காது. மேகங்கள் உருவாகி இருக்காவிட்டால் மழை பெய்யாது. மழை பெய்யாவிட்டால் உயிரினங்கள் வாழ முடியாது. சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்க, இங்கே ஒரு காலச்சுவடின்னு கொடுத்துருக்காங்களா? என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா உயிரினங்களே இல்லாத ஏரி. அங்கே எந்த உயிரினமே இருக்காது. எந்த ஏரின்னு பார்த்தீங்கன்னா சாக்கடல் நீரில் உப்புத்தன்மை மிக அதிகம். இது கடல் நீரை விட 8 மடங்கு அதிக உப்புள்ள ஒரு ஏரியாகும். உப்புத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் சாக்கடலில் ஒரு உயிரினங்கள் வாழ முடியாது. சாக்கடல், சரிங்களா, அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது. அதில் உப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். எப்படி அதிகம்னா கடல் நீரே உப்புத்தன்மை அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடல் நீரை காட்டிலையும் 8 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியது சாக்கடல் ஏரி. அதனால தான் அங்கே உயிரினங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மிக பரந்த நீர்ப்பரப்பை கொண்டிருப்பது எது? பெருங்கடல். பெருங்கடல்கள் எவற்றை பிரிக்கின்றன? பெருங்கடல்கள் கண்டங்களை தான் பிரிக்கின்றது. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பவனவற்றுள் உப்புத்தன்மை கொண்ட நீர்நிலை எது? கடல். பூமியில் மொத்தம் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? 5. பெருங்கடலை விட சிறிய உப்பு நீர் பரப்பு எது? கடல். சரிங்களா? அடுத்து பாருங்க, படங்களை உற்று நோக்கி நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. இது பார்த்தா எப்படி தெரியுது? குளம், இது ஏரி, இது ஓடை. இங்கே பாருங்க, இது கடல், வளைகுடா, விரிகுடா, இங்கே நீர் சந்தி, இங்கே உப்பங்களி, இது ஆறு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க. என்னென்ன புதிர் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நிலத்தால் சூழப்பட்ட குறுகிய பகுதியில் உட்செல்லும் கடல் நீராவேன். நான் யார் அப்படின்னா அது பேர் வளைகுடா. அடுத்து கடலிலிருந்து பிரிந்தவன் ஏரியாக மாறியவன் நான் யார் அப்படின்னா உப்பங்களி. உப்பங்களி தான் கடலிலிருந்து பிரிந்து ஒரு ஏரியா இருக்கும். அடுத்து நீர்ப்பரப்புகளை இணைப்பேன், நிலப்பரப்புகளை பிரிப்பேன். நான் யார்னா நீர்ச்சந்தி. சரிங்களா? உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட விரிந்த பகுதியில் உட்செல்லும் கடல் நீராவேன். நான் யார்னா விரிகுடாதான். நான் ஆற்று நீர் தான், ஆனால் உயரத்திலிருந்து விழுவேன். நான் யார்? நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி உயரத்திலிருந்து விழுந்து ஆற்று நீரில் கலந்துரும். அடுத்து பாருங்கள், அன்றாட வாழ்வில் டேஸ் தேவை மிகுதியாக உள்ளது? நீரின் தேவை. குடிநீர், குளியல், சமையல் போன்ற அன்றாட தேவைகளுக்கு நீர் அவசியம். நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாகிறது. விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உயிர் வாழ நீர் தேவை. ஆமாம் தானப்பா? நீர் ஆவியாகி மேகங்கள் உருவாகி இருக்காவிட்டால் மழை இருக்காது, மழையே பெய்யாது. அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கலாமா? நீர் மாசுபடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று தொழிற்சாலை கழிவுகள். ஆமாம் தானப்பா? அடுத்து நீர் பற்றாக்குறையை தவிர்க்கும் வழிமுறை அல்லாதது எது அப்படின்னா குழாயில் நீர் கசிய செய்தல். சரிங்களா? அடுத்து நீர்நிலைகள் மாசுபாடு அடைவதற்கான காரணங்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உயிரினங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ரசாயனம் மற்றும் குப்பைகள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசடைகிறது. இப்போ உயிரினங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ரசாயனம் மற்றும் குப்பைகள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசடைகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நீர் மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகள் 2 எழுதுக. தொழிற்சாலை கழிவுகள், வீடு மற்றும் கடைகளின் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றை தகுந்த முறையில் அப்புறப்படுத்துவதன் மூலம் நீர் மாசடைவதை தடுக்கலாம். ஆமாம் தானப்பா? அடுத்து வீட்டில் நீர் பற்றாக்குறையை தவிர்க்கும் வழிமுறைகள் 3 எழுதுக. என்னென்னு பார்க்கலாமா? நீர் கசியும் குழாயை சரி செய்தல். அந்த மாதிரி சரி செய்தால்
நீர் பற்றாக்குறையை தவிர்க்கலாம். அடுத்து துணி துவைக்கும் எந்திரத்தை தவிர்த்தல், மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்தல். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படங்களை உற்று நோக்கி நீரை பயன்படுத்தி மேற்கொள்ளும் செயல்களை செய்க, டிக் செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீரை பயன்படுத்துகிறாங்க. குளிக்கும் போது நமக்கு நீர் தேவை, சமைக்கும் போது நீர் தேவை, செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நீர் தேவை. அடுத்து பாருங்கள், மாப் போட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணும் போது நீர் தேவை. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறாங்க, அதுக்கு நீர் தேவை. வேறு என்னது, இங்கே ப்ரஷ் பண்ணுறாங்க, அதுக்கு நீர் தேவை. இப்போ பலூன் ஊதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கெல்லாம் நீர் தேவையாப்பா? தேவையில்லைல்ல. இப்போ நீரின் மூலம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கெல்லாம் நீங்கள் டிக் செய்யணும். அடுத்து பாருங்கள், சரியான செயலுக்கு இந்த மாதிரி ஸ்மைலியும், தவறான செயலுக்கு ஷேர் ஸ்மைலியும் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுதல். நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டலாமா? தப்பு தானே. அப்போ வந்து அது வந்து சோகமான இருக்கக்கூடிய அந்த பிக்சர். அடுத்து வீட்டில் மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்தல். சரிதானப்பா? மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்தோம்னா மழைநீரை சேகரிக்கலாம், நீர் பற்றாக்குறையை தவிர்க்கலாம். அப்போ அது வந்து சரி. அடுத்து பாருங்கள், நீர்நிலைகளில் நெகிழி கழிவுகளை கொட்டுதல். நெகிழி, பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் கொட்டலாமா? கொட்டக்கூடாது. அப்போ அது தவறு. அதனால் இது வந்து சேட் இமேஜ். அடுத்து பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் மூலம் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுதல். சொட்டு நீர் பாசனம் மூலம் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதன் மூலம் நீரின் தேவையை வந்து குறைக்கலாம். அப்போ இது வந்து சரியானது. தண்ணீர் லாரியில் தண்ணீர் ஒழுகுதல். தவறுதானப்பா? தண்ணீர் லாரியை லீக் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறணும். அப்போ வந்து அது வந்து சேட் இமேஜ். அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல். சரிதானப்பா? டேப் ஓப்பன் பண்ணி நம்ம இப்படியே விடக்கூடாது, நமக்கு தேவைக்கு தான் நீரை பயன்படுத்தணும். அது வந்து சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா? நீர்க்கோளம் என்பது மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், காற்றில் கலந்துள்ள நீர், நிலத்தடி நீர், இது எல்லாமே சேர்ந்தது தான் நீர்க்கோளம். அடுத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்று என்னென்னா தொழிற்சாலை கழிவுகள். அடுத்து பார்த்திங்கன்னா, வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எதுனா பாக் நீர் சந்தி. அடுத்து நீர் ஆவியாதல் என்பது திரவத்திலிருந்து வாயுவாக மாறுதல். நெக்ஸ்ட் ஒன், ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி என்பது ஓர் உப்பு நீர் ஏரி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு எடுத்துருக்காங்களா? இந்த பாருங்கள், கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நன்னீர் என அழைக்கப்படுவது மழைநீர். 1000 ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு பின்லாந்து. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிலத்தடி நீர்மட்டம் என்பது நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலை. நெக்ஸ்ட் ஒன், நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கான காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆழ்துளை கிணறு மூலம் நீரை உறிஞ்சி எடுப்பது அதிகமாவதால். அதனால தான் நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறைகுது. அப்புறம் எதிர்காலத்தில் மக்களுக்கு நன்னீர் கிடைக்க நாம் செய்ய வேண்டியது நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அப்போ தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும் தான் இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாத தேர்வு கொடுத்துருக்காங்களா? இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், அகழ்வாராய்ச்சி நடைபெறுவதற்காக செய்தியில் கூறப்பட்ட இடம் எதுனா கீழடி. அடுத்து மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்ட நீர்நிலைகள் டேஸ், குளம், ஏரி. அடுத்து மழைநீரை சேமிக்க வீட்டில் இருக்க வேண்டிய அமைப்பாக அப்பா எதை குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி. அடுத்து அகழ்வாராய்ச்சி களத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களாக செய்தியில் காட்டப்பட்டவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண் பாண்டங்கள், உரை கிணற்றின் உடைந்த பாகங்கள், இதெல்லாம் தான்ப்பா. அடுத்து மழைநீரை சேமித்து வைக்க வேண்டியதன் அவசியம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. இதனால் நம்ம மழைநீரை சேகரிக்கணும்னா மழைநீரை சேமித்து வைத்தால்தான் எதிர்காலத்தில் மக்களுக்கு நன்னீர் கிடைக்கும். உண்மைதானப்பா? சரி, இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.